12th வந்து நான் 591 எடுத்திருக்கேன். தமிழில் 98, இங்கிலீஷில் 99, கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 98, கெமிஸ்ட்ரியில் 98, ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸில் 99 எடுத்திருக்கேன். நான் 10th வந்து 493 எடுத்தேன். சயின்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் சென்டம். அதுக்கப்புறம் வந்து 11th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். அதில் வந்து 592 எடுத்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து சென்டம் எடுத்தேன். இந்த ஸ்கூலில் வந்து என்னோடய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டீச்சர்ஸ் வந்து எனக்கு எந்த ஹெல்ப் வேணுமோ அது வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து படிக்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு ஏதாவது கைடு மெட்டீரியல் அது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. எந்த டவுட் இருந்தாலும் வந்து கேட்க சொல்லுவாங்க. எப்போ உனக்கு டவுட் தோணினாலும் கேட்க சொல்லி அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஸ்கூலில் வச்ச டெஸ்ட்லாம் வந்து என்னோடய கெப்பாசிட்டியை வந்து கால்குலேட் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. எனக்கு HM மூலயமா நிறைய ஸ்காலர்ஷிப் வந்துச்சு. அது வந்து எனக்கு படிக்க இன்னும் ஹெல்ப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. அது வந்து அட்டன் பண்ணதுனால எனக்கு இன்னும் வந்து மார்க் வந்து இவ்வளோ மார்க் வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். அப்புறம் வந்து நான் டியூஷன் வந்து இது வரைக்கும் போனதே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நான் போயிருக்கேன் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கும் போது. ஏன்னா எனக்கு அப்போ வந்து மேக்ஸ் வந்து ஒரு சில டவுட் இருந்தது, புரியல இருக்கிறதுனால போனேன். ஆனால் இந்த ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து டியூஷன் போகிறது வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு டியூஷன் தேவைப்படலை. எங்கள் அப்பா வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து டைலராக டெய்லி வேஜஸ் தான் பார்க்குறாரு. எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். எங்கள் அண்ணன் வந்து இன்ஜினியர் செகண்ட் இயர் படிக்கிறான்.